எல்லாரும் சேர்ந்து எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, கொடுமைக்கு தூரமாவாய், ஆமென், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, அது உன்னை அணுகாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, எதுவும் உங்களை அணுகுவதில்லை. நல்லா சொல்லுங்க, எதுவும் உங்களை அணுகுவதில்லை. சொல்லுகிறவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எதுவும் உன்னை அணுகாதபடி நான் இந்த நாட்களில் உன்னை பாதுகாக்க போ. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி வாசிக்கிறோம், கொடுமை உன்னை விட்டு தூரமாகும். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்புறம் அடுத்து என்ன சொல்லுங்கன்னா, நீ பயப்படுகிறதற்கு எதுவும் இராது. எல்லாம் சொல்லுங்க. அந்த வசனம் அப்படியே இருக்குது, நீ பயப்படுறதுக்கு எதுவும் இராது. பயங்கரம் உன்னை விட்டு தூரமாய் அகற்றப்படும். பயங்கரம் உன்னை விட்டு தூரமாய் அகற்றப்படும். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, கொடுமை உன்னை விட்டு தூரமா போயிடும், பயங்கரம் உன்னை விட்டு தூரமாய் அகற்றப்படும். அப்படின்னா கர்த்தர் அதை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நம்ம மொழிபெயர்ப்பில் என்ன வாசிக்கிறோம்னா, கொடுமைக்கு எல்லாம் சொல்லுங்க, கொடுமைக்கு பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு. இப்ப 2 வார்த்தை சொல்லுது, கொடுமைக்கு தூரமா போயிரு, திகிலுக்கு தூரமா போயிரு. கொடுமை பக்கத்துல நீ நிக்காத, திகிலுக்கு பக்கத்துல பயங்கரமான காரியங்கள் நடக்கிற இடத்துல நீ இருக்காத, அங்கிருந்து கொஞ்சம் நீ விலகி வா, கொஞ்சம் நீ விலகி வா. இந்த உலகம் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் கொடுமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீ கொடுமை செய்கிறவனாய் இராதே. நீ தீமைக்கு விலகி ஓடி வா, நீ தீமையை விட்டு விலகி வா. ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, நீ கொஞ்சம் தூரமா வா, நான் அதை தூரமா விலக்குறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் தூரமா விலக வேண்டியது அவசியமா இருக்குது. கொடுமையான காரியங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது கொஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 8ஆம் மாதம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், இந்த 8ஆம் மாதத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீ கொடுமைக்கு தூரமா கொஞ்சம் விலகி வா, திகிலுக்கு கொஞ்சம் தூரமா விலகி வா. தீமை செய்கிறத விட்டுட்டு, பாவம் செய்கிறத விட்டுட்டு பரிசுத்தத்தை நோக்கி ஓடி வா என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தீமைக்கு கொடுமைக்கு நீ தூரமா வந்தியனா அது உன்னை, சொல்லுங்க, பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, அது உங்களை தொடாது, அது உங்களை அணுகாது, ஆண்டவர் அதை பார்த்துக்குவாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் நீ விட முடியாத பாவ பழக்க வழக்கத்தை இன்று விட்டு நீ கொஞ்சம் வெளியில வந்தியனா கர்த்தர் அது உன்னை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். எத்தனை பேருக்கு புரியுது? நீ கொடுமைக்கு கொஞ்சம் தூரமாய் விலகி வா. ஓ ஹல்லேலூயா. தீமை செய்வே, நீ பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு வெளியே வா, தீமையை விட்டு வெளியே வா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆமென் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து நீ கொஞ்சம் வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீ கொடுமைக்கு தூரமாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீ கொடுமைக்கு தூரமாக வேண்டுமானால் அந்த வார்த்தை, முதலாவது வார்த்தை சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆண்டவருடைய வார்த்தையிலே நீதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நீதியாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி பாவிகளாகிய எனக்காக, பாவிகளாகிய நமக்காக இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார்.
இயேசு சிலுவையிலே ஜீவனை ஆமென் கொடுத்தது மாத்திரமல்ல, இரத்தத்தை கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் உனக்காக எனக்காக அவர் சிந்தி இருக்கிறார். ஆமென். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அவருடைய நீதி என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. கைகளை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய நீதியினால் என்னை ஸ்திரமாய் நிற்க பண்ணுவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமே நாமே நாமே. கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய நீதியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய நீதியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய உண்மை தன்மை எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. கொடுமையான காரியங்களிலிருந்து நான் விலகுவதற்கு, தீமையான காரியங்களிலிருந்து நான் விலகுவதற்கு, பாவ எண்ணங்களை விட்டு விலகுவதற்கு எனக்கு ஒரு நீதி இந்த காலை வேளையிலே தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆவியிலே நிரம்பி எனக்கு ஒரு நீதி சிலுவையிலே செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு நீதியை ஆண்டவர் சிலுவையிலே செய்து வைத்திருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை அவர் செய்து வைத்திருக்கிறார், என்னுடைய கொடுமைகள் மாறுவதற்கு, என்னுடைய தீமைகள் மாறுவதற்கு, என்னுடைய அந்தகாரங்கள் மாறுவதற்கு என் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா.